ஸ்போர்ட்ஸ் டிபேட்ஸ் எக்ஸ்க்ளூசிவ் RDX நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய விவாதத்துக்கான தலைப்புச் செய்திகளை முதல்ல பார்த்துடலாம். அதிமுகவை தவிர்க்கும் திமுக, எடப்பாடியை முன்னிறுத்தும் பாஜக, இருமுனையில் இல்லையா தாவேக? மூன்றாம் முறையாக தமிழக தேர்தல் பிரச்சாரத்துக்கு திருச்சி வந்த பிரதமர் மோடி, எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி தலைவர்கள் பங்கேற்பு. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வளர்ச்சியால் திமுகவுக்கு அதிர்ச்சி என பிரதமர் மோடி கருத்து. ஒரு குடும்பத்துக்காக செயல்படும் அரசை தூக்கிவிட்டு தமிழக குடும்பங்களுக்கான அரசை அமர வைக்க தமிழக மக்கள் முடிவெடுத்து விட்டதாகவும் பிரதமர் பேச்சு. இரண்டாயிரத்து 26 தேர்தல் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தலாக இருக்க போகிறது என திமுகவை கடுமையாக விமர்சித்த எடப்பாடி பழனிசாமி. பச்சை தமிழர் எடப்பாடி பழனிசாமி என அதிமுக பொதுச் செயலாளரை திருச்சி கூட்டத்தில் அழைத்து மகிழ்ந்த தினகரன். பாஜகவும் அதிமுக வைத்திருப்பது கூட்டணி அல்ல, அது ஒரு பிசினஸ் டீலிங் என திட்டக்குடியில் பேசிய உதயநிதி ஸ்டாலின். தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கிறது. மதுராந்தகம் மதுரையை தொடர்ந்து மூன்றாவது முறையாக 2026 பேரவை தேர்தலுக்கான பிரச்சார கூட்டத்தை நிறைவு செய்திருக்கிறார் பிரதமர் மோடி. நிறைய பேசியிருக்கிறார். அவருடைய உரை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். RDX ராப் என்னங்கிறது பார்க்கலாம். மூன்றாவது முறையாக தேசிய ஜனநாயக கூட்டணியின் பிரச்சார கூட்டத்துக்காக திருச்சிக்கு வந்திருக்கிறார் பிரதமர் மோடி. தமிழகத்துக்கு வருவதற்கு முன்பு திமுக ஆட்சியை மாற்ற தமிழக மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள் என்று நேற்றே தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் மோடி. அதேபோல திமுகவின் குடும்ப ஆட்சிக்கு முடிவு கட்டும் தேர்தல் என பாஜகவும் அதிமுகவும் ஒரே குரலில் திருச்சியில் முழக்கமிட்டிருக்கிறது. நேற்று வரை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி என்று சொல்லிக் கொண்டிருந்த பாஜக இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஜெயலலிதாவின் ஆட்சி அமையும் என சொல்ல துவங்கி இருக்கிறது. கூடவே இதுவரை இல்லாத அளவுக்கு திமுக மீது குடும்ப ஆட்சி என்ற குற்றச்சாட்டை அழுத்தமாக வைக்க துவங்கி இருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. தமிழகத்துக்கு மத்திய அரசு நிதி துரோகம் செய்கிறது என்ற திமுகவின் குற்றச்சாட்டுக்கும் இதுவரை 11 லட்சம் கோடி கொடுத்திருப்பதாக திருச்சியில் பதில் சொல்லியிருக்கிறது பாஜக. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி என்று பாஜக சொல்ல, தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் போட்டி என்று திமுக சொல்ல, புது வரவான தாவேக இருமுனை போட்டியிலிருந்து ஓரம் கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை விவாதிக்கிறது இந்த RDX. எந்த நம்பிக்கையில நீங்க தமிழ்நாட்டுக்கு வரீங்க? இதுதான் நிலைமை. K. Kamaraj ji set an example for the whole country. காமராஜர் அவர்கள் மாதிரியோ எம்ஜிஆர் அவர்கள் மாதிரியோ சூப்பரான ஒரு நல்லாட்சி என்னால கொடுக்க முடியும், செஞ்சு காட்டுறேன். DMK minister compete with each other in scam. உங்க டப்பா என்ஜினுக்கு தமிழ்நாடு எப்பவுமே நோ என்ட்ரி தான் சொல்லும். Some people are dreaming. தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்குமான தேர்தல்னு ஏன் ஸ்டாலின் சொல்றாரு கேட்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கும் NDAவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. உண்மையான எதிரி யார் என்று எங்களுக்கு எல்லாமே தெரியும். இந்த அறத பழைய கூட்டணி கணக்குகளோ இந்த கொள்ளையடிச்ச பணத்தையே வச்சு எங்க மக்களை ஏமாத்தி எல்லாம் ஜெயிக்க முடியாது. நம்முடைய கணக்கு நமக்கு தெரியும். The people of Tamil Nadu have decided to bring in an NDA government. இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் எங்க திமுக இருக்கிறவரை பாஜகவால் தமிழ்நாட்டை ஆள முடியவே முடியாது. விவரம் தெரியாமல் ஸ்டாலின் பேசுகிறார். ரிலீஸ் இயக்கம் யாருங்கிறத பார்க்கலாம். நமக்கு எழுந்திருக்கிற முதல் பெருங்கேள்வி என்னன்னு பார்த்தலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ளீஸ். மோடி தலைமையில் 3 முறை NDA பிரச்சாரம் நடந்தும் திமுக இன்னும் பிரச்சாரத்தை துவங்காதது ஏன்? 2026 ஆட்சியை பிடிப்பது என்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அவ்வளவு எளிதாக இருக்காது என்பதால் ரொம்ப ஏர்லியராகவே இந்த பிரச்சாரம் தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். தேர்தல் நெருங்குகிற போது கூட்டணி பலமாக இருக்கிறது, கூட்டணி உறுதியாக இருக்கிறது, ஒருமித்த கருத்தில் கூட்டணியை நாங்கள் வழி நடத்துகிறோங்கிறது தான் பொதுவாக எதிர்க்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டிய வேலைன்னு சொல்லுவாங்க.
தமிழ்நாட்டில் ஏற்கனவே திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, தாவேகா, நாம் தமிழர்னு நான்கு முனை போட்டியாக பிரிந்து இருக்கிற போது 2வது இடத்தில் இருக்கிற எதிர்க்கட்சியாக இருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணி தேர்தல் பிரச்சாரத்தை முன்கூட்டியே தொடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க இந்த தேர்தலை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்குறாங்க அப்படிங்கிற பொருளை நாம் எடுத்துக்கலாம். ஆனால் அதற்கு சிக்கல் என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணியாக அவை ஒற்றுமையாக இருக்கிறார்களா அப்படிங்கிற கேள்வி திரும்ப திரும்ப எழுப்பப்படுகிறது. மதுராந்தகம், மதுரை, திருச்சி 3 வெவ்வேறு இடங்களில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்ற பிரதமர் மோடி ஒரு முறை கூட இந்த கூட்டணியில் இணைந்திருக்கிற அதிமுகவினுடைய பெயரையோ அக்கூட்டணியினுடைய தலைமை தாங்குகிற முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமியின் பெயரையோ உச்சரிக்காதது தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்பது பிரதமர் மோடி என்ன நினைக்கிறார் அப்படிங்கிற பொருளை ரொம்ப தெளிவாக இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஏன் எடப்பாடி பெயரையும் அதிமுக பெயரையும் பிரதமர் சொல்லலைங்கிற கேள்வியை ஊடகங்களும் எதிர்க்கட்சிகளும் திரும்ப திரும்ப கேட்கும் போதும் 3வது முறையாக திருச்சிக்கு வந்தும் அதிமுக பெயரையும் எடப்பாடி பழனிசாமி பெயரையும் பிரதமர் உச்சரிக்காமல் சென்றிருப்பது என்பது உண்மையில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குகிறதா, எடப்பாடி பழனிசாமியை தான் பிரதமர் வேட்பாளராக, முதலமைச்சர் வேட்பாளராக உண்மையிலேயே பிரதமர் நினைத்திருக்கிறாரான்னு நிறைய கேள்விகளை நமக்கு எழுப்பியிருக்கிறது. திருச்சியில் நடந்திருக்கிற தேசிய ஜனநாயக பொதுக்கூட்டணி கூட்டம் முற்றிலுமாக தோல்வி அடைந்திருக்கு. தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய திட்டங்களை அஸ்ஸாமில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கிட்டத்தட்ட 40 லட்சம் பெண்களுக்கு 9,000 ரூபாய் கணக்கில் வர வச்சிருக்காங்க. நம்முடைய தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரியை போலவே அஸ்ஸாமிலும் தேர்தல். அஸ்ஸாமை தேர்தலை சீரியஸா எடுத்துக்கிட்டு அக்கௌண்ட்ல 9,000 ரூபாய் டெபாசிட் செய்திருக்கிற பாஜக தமிழ்நாட்டிற்கு இதே மாதிரியான ஒரு சிறப்பு திட்டத்தை அறிவிக்கும், அதிமுகவுக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கும் வலு சேர்க்கும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் எந்த விதமான புதிய திட்டங்களும் இல்லாமல் பழைய பல்லவிகளையே திரும்பவுமாக முன்வைத்து எந்த விதமான தேர்தலுக்கான புதிய உத்திகளையும் வகுக்காமல் எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சராக்குவோம்னு கூட சொல்லாமல் பிரதமர் பேசி முடித்திருக்கிறார். உண்மையில் இந்த பிரச்சாரத்தை அதிமுக முன்கூட்டியே துவக்கி இருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பலவீனமாகவும் பின்னடைவாகவும் போவதற்கே வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. தொடர்ந்து இவங்க பிரச்சாரத்தை ஏன் முன்னாடியே முன்னெடுத்தாங்க அப்படின்னா, அவங்க கூட்டணிக்குள்ள பிரச்சனை இல்லை, எல்லாரும் ஒரே மேடையில் ஏறுறாங்க. அனைத்து தலைவர்களாக்கும் அந்த எத்தனை இடங்கள் அப்படின்றதுலையோ இல்லை இத்தனை இடங்கள் வேணும் அப்படின்ற குரல்களோ, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற மாதிரி எந்த விதமான பிரச்சனைகளும் அந்த கூட்டணியில் இல்லாமல் இருக்குது. அதனால அனைத்து தலைவர்களும் மேடையில் ஏற முடியுது, அவங்களால பேச முடியுது. உங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய டெல்லியை சார்ந்த தலைவர்கள் எத்தனை பேர் இதுவரைக்கும் தமிழகத்துக்கு தேர்தல் நேரம் தானே எத்தனை பேர் பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க அப்படின்னு திமுகவை பார்த்தும் இந்த கேள்வியை நம்ம எழுப்பணும் அப்படின்றதான் நான் நினைக்கிறேன். இங்கே அவங்களுக்குள்ள தொடர்ந்து பல தருணங்களில் பல இடங்களில் ஏதாவது ஒரு குழப்பம் வந்துடாதா, ஏதாவது ஒரு தகவல் மெல்றதுக்காக கிடைச்சிடாதா அப்படின்றப்போ அவங்க உயர்மட்ட தலைவர்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, அவங்க முடிவெடுக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ளே இல்லை அப்படின்றத தலைவர்களும் இருக்கான்னு கேட்டாலும் வெளியவும் எதுவும் இல்லை, அவங்க சொல்கிறதுலையும் எதுவும் இல்லை. அதனால் அனைவராலும் ஒரே மேடையில் ஏற முடியுது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. மீண்டும் மீண்டும் ஒவ்வொரு பிரச்சார களத்துலையுமே அவர் ஏன் பேரை சொல்லலை அப்படின்ற நம்ம கேள்வியை கேட்குறோம். அவர் சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும் அப்படின்றத நானும் நினைக்கிறேன். ஆனால் அதையும் தாண்டி அந்த மேடையில் வரக்கூடிய ஒவ்வொருத்தரும் முழங்குறாங்க, எடப்பாடி தலைமையிலான ஆட்சியை கொண்டு வர போகிறோம், அவர் தான் முதலமைச்சர். இன்னும் பியூஷ் கோயல் எக்ஸ்ட்ராவாக போய் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அம்மா தலைமையிலான ஆட்சியை நாங்கள் தமிழகத்தில் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற வரைக்கும் பேசுகிறாங்க. இதையெல்லாம் பாஜகவின் குரலாக தெரியாதா அப்படின்றது இன்னொரு கேள்வி. மேடையிலே அத்தனை முழக்கங்கள் இருக்கும் பொழுதும் மீண்டும் மீண்டும் ஏன் அங்கே புள்ளி வைக்கலை, இங்கே கமா போடலை அப்படின்ற மாதிரியான ஒரு கேள்வியாக தான் நான் பார்க்குறேன். அடுத்ததாக இன்னைக்கு கூட்டத்தில் அவர் பல விஷயங்களை பேசியிருந்தார். பெண்கள் பாதுகாப்பு, அதையும் தாண்டி இங்கே நடக்கக்கூடிய ஊழலை பேசியிருந்தார். ஒரு குடும்பத்தோட கட்டுப்பாடில் ஒரு கட்சியே இருக்குது, அந்த குடும்பம் அப்படியே ஆட்சியில் வந்தால் அந்த குடும்பம் சம்பாதிக்குது அப்படின்ற பிரச்சனைகளையும் அவர் அடையாளப்படுத்தி பேசியிருந்தார். இது மட்டும் இல்லாமல் இன்னும் தமிழகம் என்னென்ன பிரச்சனைகளுக்கு ஆட்படுகிறது அப்படின்றதையெல்லாம் கலந்து பேசியிருந்தார். ஸோ ஒட்டுமொத்தமாக கூட்டணியாக அவங்களால ஒரே மேடையில் ஏற முடியுது, அங்கே பிரச்சனை இல்லை, அவங்க பேசுகிறாங்க, பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க அட்ரஸ் பண்ணுறாங்க. இன்னொன்று மேடையில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே இன்க்ளூடிங் தினகரன் உட்பட பச்சை தமிழர் பழனிசாமி அப்படின்னு புகழ்ச்சியோடு தான் அந்த உரையை துவங்கி என்ன அப்படின்றதையே பேசுகிறாங்க. அவர் உரையை துவங்கும் போதே எல்லா தலைவர்களோட பெயரையும் சொல்லி முடிச்சுட்டு தான் ஆரம்பிக்கிறாரு. அது ஏன்னா அவருடைய முக்காவாசி உரையில் இங்கே என்ன குற்றச்சாட்டுகள் அப்படின்றதெல்லாம் இருந்தது. அதை தாண்டி மீண்டும் எடப்பாடி எங்க அப்படின்ற ஒரு கேள்வியோடு தான் என்ன பேசுறதுக்கு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் இந்த கேள்வியிலேயே நிறுத்தி அதை சமாளித்து அதை மட்டுப்படுத்தி தாண்டி போகிறதா தான் நான் பார்க்குறேன். அடுத்த கேள்வி என்ன அப்படின்றத பார்த்துடலாம்.
2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று சொன்ன பாஜக இப்போது எடப்பாடி தலைமையில் ஜெயலலிதா ஆட்சி என சொல்வது ஏன்? சொன்னது யாரு? அந்த பைக்ல என்ன இருக்கு பார்க்கலாம். The deteriorating law and order position. The people of Tamil Nadu are fed up with this government, and an NDA government led by Edappadi Palaniswamy ji is going to form the next government. Edappadi Palaniswamy ji is going to be the chief minister, removing the Stalin family once and for all. எஸ், இன்னொரு பைட்டும் இருக்கு, அதையும் சேர்த்து பார்த்துடலாம் நினைக்கிறேன். Well, I think our alliance is absolutely safe and secure. It is the DMK who has to worry. We don't have any party blackmailing us like Congress blackmailed the DMK party. Our parties, our friendly parties are like a family, and everything is finalized within the family in the room. எஸ் நெல்சன். பியூஷ் கோயலை பொறுத்த வரைக்கும் இந்த தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் கட்சிகளுக்குள்ளான தொகுதி பங்கீட்டை சுமூகமாக முடிச்சுட்டு வர்றதுக்கான தூதராக நியமிச்சிருக்காங்க. பியூஷ் கோயலுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் கடந்த முறை பாஜகவுக்கு ஒதுக்கப்பட்ட 20 தொகுதிகளை விட கூடுதலான தொகுதிகளை பெறுவதற்கு, அதாவது அவங்க 2024 மக்களவைத் தேர்தலில் என்டிஏல அவங்க 18% கூட்டணியாகவும் 11% பாஜகவும் வாங்கியிருக்கிறதுனால அதுக்குரிய பொசிஷனை, அதற்குரிய சீட்டுகளை எண்ணிக்கையை பெறுவதற்கான வாய்ப்பும் தேவையும் அவருக்கு இருக்கு. அதை விட முக்கியமான ஒன்று, அதிமுகவை ஒருங்கிணைக்கணும். தென் தமிழ்நாட்டில் அமமுகவை கன்வின்ஸ் பண்ணி டிடிவி தினகரனை உள்ள கொண்டு வந்திருக்காங்க. டிடிவி தினகரன் அவர் கோருகிற தொகுதிகளையும் வாங்கி கொடுக்குற வேலையும் ஆக்சுவலி பியூஷ் கோயலுக்கு இருக்கு. பியூஷ் கோயல் இந்த முறை எப்படியாவது எடப்பாடி பழனிசாமி ஐஸ் வைத்து ஒரு நல்ல நம்பரில் பாஜக சீட்டுகளை வாங்குவதற்காக முயற்சிகளை மேற்கொள்கிறார். ஆனால் பியூஷ் கோயலோட டோனுக்கும் பிரதமரோட டோனுக்கும் எந்த வகையிலும் பொருத்தமே இல்லை. ஒரு தேசிய கட்சி எல்லா விதமான அரசியல் தந்திரங்களையும் மாநில கட்சிகள்கிட்ட பேசும்போது உரையாடுவாங்கங்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணியில் செல்ல பெருந்தகைக்கும் கிறிஸ் ஜோடங்கருக்கும் இருந்த வேறுபாடு தான் ஏறக்குறைய பாஜக அதிமுகவுக்கும் நடக்கிறதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பாஜக எப்படியாவது அதிமுகவிடமிருந்து கூடுதல் சீட்டுகளை பெற்றுவிட வேண்டும்ங்கிறதுக்காக சொல்லப்படுற வார்த்தை ஜாலங்கள் இவை. தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி ஒருபோதும் தலைமையேற்று முதல்வராக முன்னிறுத்துகிறதுங்கிற பேச்சை எப்போது பிரதமர் பேசுகிறாரோ அப்போதுதான் அதன் அதிகாரத்தினுடைய குரலாக இருக்கும். எனக்கு தெரிஞ்ச இது ரொம்ப எளிமையான புரிந்து கொள்ளல் நான் நினைக்கிறேன். ஓகே, என்னன்னா நெல்சன் வாயால் அவரே வாங்கி கொடுக்கறது அப்படின்றத சொல்லியிருக்காரு. அந்த வகையில் அதிமுக தான் சீட்டை ஒதுக்க போகுது. ஏன்னா 2 நாளைக்கு முன்னாடி அது அப்படி இல்லை. அதாவது இவர் அங்கே போய் கேட்டுட்டு இவர் கொடுப்பாரு, இவர் வாங்கிட்டு வருவார் அப்படின்றது இன்னைக்கு பரவாயில்ல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் கொடுப்பாரு. அதை வாங்கி கொடுக்க வேண்டிய வேலை தான் பியூஷ் கோயலுக்கு இருக்குது அப்படின்றத ஒத்துக்கிட்ட வகையில் சந்தோஷம். இன்னொன்று, தொகுதிகள் பாஜகவுக்கு எத்தனை வழங்கப்படும் அப்படின்ற கணக்கு. அதாவது காங்கிரஸ் அதனுடைய வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்தியிருக்கா, களத்தில் வளர்ந்துருக்கா, களத்தில் வேலை பார்த்தாங்களா, இத்தனை கேள்வியை கேட்டுக்கிட்டே அவங்களுக்கு இந்த முறை சென்ற முறை போட்டியிட்ட இடங்களை தாண்டி அதிகமான இடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த பக்கம். அப்படி பார்க்கும் பொழுது களத்தில் அண்ணாமலை அவர்கள்லாம் சொல்கிறாரு 20,000க்கும் மேற்பட்ட தெருமுனை கூட்டங்களை நாங்கள் கூட்டியிருக்கோம், இன்னும் எங்களுடைய டார்கெட் அதிகமாக இருக்குது, இன்னும் களத்தில் நாங்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு இடங்கள்லையும் என்ன அப்படின்றத அட்ரஸ் பண்ணி வேலை பார்க்குறோம் அப்படின்றாங்க. ஸோ அது இயல்பு தானே. ஒரு கட்சி கூட்டணியில் அவங்களுடைய வளர்ச்சி, அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் இதை பொறுத்து தானே இடங்கள் ஒதுக்கப்படும். அப்போ அதன் அடிப்படையில் அதிமுக ஒதுக்குகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். என்ன சொல்ல போனால் ஒன்றுமே செய்யாமல் களத்தில் வேலையே பார்க்கல, அவங்களுக்கும் சேர்த்து இவங்க தான் வேலை பார்க்கணும், இவங்க தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு திமுக கூட்டணியில் சொல்லப்படக்கூடிய ஒரு கட்சிக்கு கூடுதலான இடங்களும் ராஜ்யசபா சீட்டும் ஒதுக்கப்படும் பொழுது இங்கே உண்மையிலேயே வேலை பார்க்கக்கூடிய பாஜகவுக்கு அதிமுக தலைமை அதன் அடிப்படையில் இடங்களை கொடுப்பாங்க அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது. இன்னொன்று அதான் சீட்டை வாங்கி கொடுக்கறத அதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னொன்று, நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே செல்வ பெருந்தகை அவர்கள் பேச்சும் கிரீஷ் சோடங்கர் பேச்சும் அதற்கிடையில் இருக்கக்கூடிய வேறுபாடு நீங்கள் சொல்கிறத அப்படியே இங்கே அப்ளை பண்ணி பார்த்தோன்னா தொகுதிகளை பேசி அதை தீர்க்கிறதுக்காக பியூஷ் கோயல் வந்திருக்காரு அப்படின்னா அவருடைய பேச்சும் நயினா நாகேந்திரனுடைய பேச்சிலையும் நான் எந்த விதமான வேறுபாட்டையும் பார்க்கல. நயினா நாகேந்திரன் அவர்கள் தொடர்ந்து சொல்கிறாரு, நாங்கள் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு எந்த விதமான இதையும் நாங்கள் வைக்கல, எங்களுக்குள்ள முரண்கள் இல்லை, ரொம்ப சுமூகமாக போயிட்டு இருக்கு, நீங்கள் எதையும் வதந்தியாக கிளப்பாமல் இருக்க வரையும் நல்லது அப்படின்னு ஒருமித்த குரலாக தான் எல்லாரும் பேசுகிறாங்க. அமித்ஷா சொல்ல நாங்கள் அமித்ஷா பேசிட்டு போனார். பிரதமர் மோடி அவர்கள் பேசும்பொழுது எல்லாரையும் அடையாளப்படுத்தி எல்லாருக்கும் வணக்கம் சொல்லிட்டு தான் உரையில் ஆரம்பிக்கிறாங்க. இன்னும் ஒரு படி எக்ஸ்ட்ரா போய் இந்த மாதிரியான வாதங்கள் வருது அப்படின்றதுனால என்னவோ தெரியல பியூஷ் கோயல் அவர்கள் இன்னைக்கு அப்படி அந்த அளவுக்கு பேசினதையும்
புரிந்து கொள்ள முடிகிறது. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது இங்கே எதெல்லாம் பிழைகளாக குறைகளாக இருக்கிறதோ அதையெல்லாம் அந்த அளவில் பேசாமல் விட்டுட்டு இங்கே எல்லாமே அவங்க தரப்பில் இருந்து மேல்மட்டத்தில் பேசுகிறாங்க. அதாவது வெளியே தீனின்னு எதுவும் போடாமல் அவங்க தரப்பில் அவங்க கச்சிதமாக பேசி கொண்டு இருக்கிறப்போ மீண்டும் மீண்டும் அவர் வரலைன்னா அந்த அதிகாரத்தில் அப்போது மோடி அவர்களுடைய வார்த்தைக்கு இவ்வளோ வேல்யூ நீங்கள் கொடுக்குறீங்க, அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்தால் தான் அது அதிகாரம் மிக்கதாக இருக்கும், அதுதான் வேல்யூ அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னா அப்போ அவர் அவ்வளோ குற்றச்சாட்டுகளை வச்சாரு, அப்போ அதுக்கு எவ்வளோ வேல்யூ இருக்கும், அப்போ அந்த வேல்யூ மக்கள் மத்தியில் எப்படி எதிரொலிக்கும் அதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம். உங்கள் கருத்தில் நான் உடன்படுறேன். பாஜக கடந்த 5 ஆண்டுகளில் அவங்களுடைய வாக்குச்சாவடி முகவர்கள் பிஎல்ஏவை பெரிய லெவலில் கணிசமாக உருவாக்கியிருக்காங்க. திமுக அதிமுகவுக்கு அடுத்து கணிசமான முகவர்களை வாக்குச்சாவடி முகவர்களை உருவாக்கியிருக்காங்க. 5 ஆண்டுகளில் காங்கிரஸை கம்பேர் பண்ணும்போது கடுமையான உழைப்பை போட்டிருக்காங்க. திருப்பரங்குன்ற மாதிரியான மதக்கலவரத்தை தூண்டுற மாதிரியான நிகழ்வுகள் அவங்களோட இந்துத்துவாவை தமிழ்நாட்டில் அமல்படுத்துறதுக்கான அவங்களோட கொள்கைக்கு அவங்க ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கிறாங்க. பாஜக தமிழ்நாட்டில் உழைச்சிருக்காங்களான்னா உழைச்சிருக்காங்க, வளர்ந்துருக்காங்கன்னா வளர்ந்துருக்காங்க. அந்த வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஒரு 50-60 தொகுதிகளையாவது எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற பியூஷ் கோயலோட கோரிக்கை நியாயமானது. நிகழ்ச்சியில் அடுத்த கேள்வியை பார்த்துடலாம். திமுக மீதான அதிமுக பாஜகவினுடைய குடும்ப கட்சி குற்றச்சாட்டு தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இன்னைக்கு பிரதமர் வந்திருந்தப்பவும் அது தொடர்பான குற்றச்சாட்டுகளையும் வச்சிருந்தாங்க. தொடர்ந்து பேசக்கூடிய மற்ற பிற கூட்டணி கட்சி தலைவர்களும் சொல்லியிருந்தாங்க. எஸ் நெல்சன், இந்தியாவினுடைய கூட்டாட்சி தத்துவம்ங்கிறது ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்துக்கு எதிராக தேசிய கட்சிகளும் மாநில கட்சிகளும் எப்படி ஒன்று திரள்றாங்கிறாங்க. இந்தியாவில் குடும்பம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பிணைப்பு. அதை நீங்கள் ஜம்மு காஷ்மீரில் தொடங்கி உத்தரப்பிரதேசம், பீகார், ஆந்திரா, தமிழ்நாடுன்னு குடும்ப கட்சிகள் ஆளாத மாநிலங்களே இல்லை. இந்த குடும்ப கட்சிகளில் மக்கள் அவங்க குடும்பமாக இருக்காங்களா, தலைவருக்கு குடும்பம் இருக்கிறதா, குடும்பம் இல்லையா, குடும்பத்துக்கு வெளியில் இருக்கிறாங்களா, இந்த விஷயங்களை எல்லாம் வாக்காளர்கள் ஒருபோதும் பொருட்படுத்துவதில்லை. நீங்கள் சொல்கிற கொள்கையில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா, நீங்கள் மக்களுக்கு கொடுக்குற வாக்குறுதிகளை நிறைவேற்றிருக்கீங்களா, அவற்றில் நீங்கள் தோல்வியை தழுவுகிற போது, அவற்றை நீங்கள் நிறைவேற்றாமல் போகிற போது, மக்களுக்கு எதிரான மனப்பான்மையான ஆட்சியை நிலைநிறுத்துகிற போது, அந்தந்த மாநில மக்களினுடைய உணர்வுகளுக்கு எதிராக நீங்கள் திரும்புகிற போது உங்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். திமுகவுக்கு எதிரான குடும்ப கட்சிங்கிறது பீகாரில் லாலு பிரசாத் யாதவுக்கு எதிராக, உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவுக்கு எதிராக, ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு எதிராக தொடர்ச்சியாக இந்தியா முழுக்க ஆர்எஸ்எஸ் தன் சித்தாந்தங்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஒரே ஒரு காரணத்தில் குடும்ப அரசியல் என்று அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த குற்றச்சாட்டு ஒன்றும் புதிதில்லை. கடந்த 40 ஆண்டு காலமாக முக ஸ்டாலின் திமுகவினுடைய இளைஞர் அணி செயலாளராக வந்த காலத்திலிருந்து இந்த குற்றச்சாட்டு இருக்கிறது. பொதுவாகவே தேர்தலில் ஒரு குற்றச்சாட்டு அந்த ஒரு தேர்தலுக்கு மட்டும்தான் வெற்றியை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் இன்னைக்கு பிரதமருடைய பேச்சில் எந்த முக்கியமான விஷயங்களும் இந்த தேர்தலை எதிர்கொள்றதுக்கான எந்த ஒரு சாலிடான விஷயங்களுமே இல்லை. இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலில் எடப்பாடியை முதலமைச்சராக்குவதற்கான எந்த ஈடுபாடும் கூட பாஜகவுக்கு இல்லை. கிட்டத்தட்ட 2021 அந்த கூட்டணியை உருவாக்கிய போது எப்படி இருந்தார்களோ அதே மாதிரியான ஒரு செட்டப், அதே மாதிரியான ஒரு உரை, எந்த மாற்றமும் இல்லாமல் இருக்கிறதுங்கிறது தான் என்னுடைய பார்வை. எஸ், ஆமாம். என்னென்னா ஒவ்வொரு தேர்தலையும் பாஜக அப்படின்ற எதிர்ப்பை உங்களை கை கொடுக்கும் பொழுது நீங்களும் அதையே தான் ஒவ்வொரு தேர்தலையும் திமுக பண்ணுது அப்படின்றத பார்க்குறோம். இந்த வாரிசுகள் கட்சிக்கு வரலாமா வேண்டாமா, அதாவது வாரிசுகள் அரசியலுக்கு வரதை இங்கே யாரும் தவிர்த்த மாதிரியோ இல்லை தடுத்த மாதிரியோ எனக்கு தெரியல. ஆனால் ஒரு குடும்பம், அதாவது கட்சி குடும்பமாக இருக்கலாம், ஆனால் ஒரு குடும்பமே கட்சியாக இருக்கிறது, அந்த குடும்பமே ஆட்சியிலும் இருக்கிறது, அந்த குடும்பமே முக்கியமான பொறுப்புகள்லையும் இருக்குது அப்படின்றத தான் இங்கே கேள்வி கேட்க வேண்டிய இடத்துக்கு மக்களும் நகர்றாங்க, எதிர்த்தரப்பில் இருக்கிறவங்களும் நகர்றாங்க. அதை தாண்டி சென்ற முறை 2021 சட்டப்பேரவை தேர்தலில் அறிவிக்கப்பட்ட பொழுது அந்த வேட்பாளர்கள் பட்டியலில் எத்தனை வாரிசுகள் இருந்தாங்க, எத்தனை அமைச்சர்களுடைய வாரிசுகள் இருந்தாங்க, எத்தனை பேர் ஏற்கனவே பொறுப்பில் அமைச்சர்களாக இருக்கக்கூடியவங்க வராங்க. ஏன் 75 ஆண்டுகால ஒரு கட்சியில் உங்களுக்கு மற்ற வேட்பாளர்களே கிடைக்கலையா? ஒரு 234 தொகுதியில் களம் காண்பதற்கு அந்த குடும்பங்களை தாண்டி அந்த திராவிட சித்தாந்தம், அந்த திராவிட கொள்கைகள், அந்த திராவிடத்தில் திளைத்த ஒரு இளைஞர் கூடவா உங்களுக்கு தென்படலை? இளைஞர்களை விடுங்க, 75 ஆண்டுகளாக அவங்க இருக்காங்களே கட்சி பொறுப்பில், இன்னும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும் காத்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு தோணவே இல்லையா? தொடர்ந்து அது எப்படி திராவிட சித்தாந்தம்
அப்படின்றது அந்த குடும்பத்தில் மட்டும்தான் இருக்குமா? ஏன் அந்த ஏற்கனவே அமைச்சராக இருக்கக்கூடிய அவர் பிள்ளைக்கு மட்டும்தான் இருக்குமா? அந்த பிள்ளை ஃபாரின் போய் படிச்சுட்டு வந்தாலும் அந்த திராவிட சித்தாந்தத்தை தூக்கி நிறுத்தும் அப்படின்றத நீங்கள் பார்க்குறீங்கல்ல. ஆனால் இங்கேயே கடந்து திராவிட கொள்கைகளுக்காக திராவிடத்தை தூக்கி நிறுத்த வேண்டும், அந்த கொள்கைகளை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு எத்தனை பேர் மேடையில் பேசுகிறாங்க, எத்தனை பேர் நாங்களே பார்த்துருக்கோமே. அவங்களுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்கணும்னு உங்களுக்கு தோணவே தோணாதா? இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு உங்களுடைய துணை முதலமைச்சரே மேடையில் கேட்குறாரு. அப்போ அந்த அளவுக்கு எத்தனை 6 முறை 7 முறை 8 முறை எத்தனை முறை ஆனாலும் அங்கே மீண்டும் அவர்களே இருக்கணும். ஏன் திராவிட சித்தாந்தம் தானே, உங்கள் இளைஞர்கள் தானே, அவங்களுக்கு மாற்று வாய்ப்பு கொடுங்க. ஏன் கொடுக்க மாட்டீங்க? உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்தால் மட்டும்தான் அது திராவிட சித்தாந்தமாக மாறுமா அப்படின்றது கேள்வி. இன்னொன்று, 40 ஆண்டுகளாகவே இந்த முழக்கம் இருக்குது, ஆனாலும் சலிச்சபாடு இல்லை. தொடர்ந்து மக்கள் அதை பேசுகிறாங்க. யார் எக்கேடு கேட்டால் என்ன, நாங்கள் குடும்பமாக நாங்கள் வாழ்ந்துக்கிறோம், குடும்பமாக நாங்கள் சொத்து சேர்த்துக்கிறோம் அப்படின்ற அந்த சித்தாந்தத்தின் அடிப்படையில் அவங்க இயங்குறாங்க அப்படின்றதையும் பார்க்க முடியுது. எத்தனை வாரிசுகள் அறிவிக்கப்பட்டது அப்படின்றத பேசணும். இன்னொன்று, இன்றைக்கி பிரதமர் பேசினதில் முக்கியமான விஷயமே இல்லையா அப்படின்றத. இதெல்லாம் என்ன அப்படின்னா, இல்லை சீச்சி அப்படின்ட்டு போகிறது மூலமாக மட்டுமே நம்ம கடந்து போயிட முடியாது. பல தரப்புலையும் பல கட்டமாக பல தலைவர்களும் பல மேடைகளில் பேசுகிறாங்க இந்த ஆட்சியில் என்ன குறைபாடுகள் அப்படின்றத. அதை தான் இன்றைக்கி பிரதமரும் பேசியிருக்காரு. என்னன்னா, முக்கியமாக பெண்களுடைய பாதுகாப்பு கேள்விக்குள்ளாகி இருக்காங்க. ஏன் அந்த லைவை தொடங்குறதுக்கு முன்னாடி கூட களத்திலிருந்து செய்தி வருது, விளாத்திக்குளத்தில் ஒரு 17 வயசு பிள்ளை நைட்டு கழிப்பறைக்கு வெளியே போயிருக்கு, அந்த பிள்ளையை காணோம், காலையில் பார்த்தா துண்டா இப்போ மீட்கிறாங்க அப்படின்ற அந்த குழந்தை, அந்த பெற்றோர், அவங்களுடைய நிலை என்ன ஆகும்? தொடர்ந்து அதாவது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்குதான். இவங்க தான் இதை செட் பண்ணுற நரேஷன். ஆனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரேக்கிங்லையும் பார்க்குறப்ப மனசு பதறுது. நாளைக்கு இந்த பாதுகாப்பு இன்னும் எப்படி கேள்விக்குள்ளாகும் அப்படின்னு. என்ன செய்ய முடியும்? மாற்று யோசனை நீங்கள் பண்ணுங்க, அவங்க பண்ணுங்க அப்படின்னு நம்ம கேட்கறது நம்மளுடைய என்ன சொல்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டியோ அக்கௌண்டபிலிட்டியோ கிடையாது. உங்களை நம்பி மக்கள் ஆட்சியை கொடுத்தாங்களே, அதை எவ்வளோ கொடூரமானதாக மாற்றி வச்சுருக்கீங்க. அவங்க நடக்கலையா, இதுக்கு இவங்க ரொம்ப பாதுகாப்பு கொடுத்துட்டாங்களா அப்படின்னா நீங்கள் ஏன் பண்ணலை, ஏன் இவ்வளவு நடக்குது? தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் நடக்குதுல. வயசானவங்களை இருந்து 7 வயசு 6 வயசு 8 வயசு எத்தனையை நம்ம பார்க்கறது. அப்போ இதை பண்ணா என்ன ஆயிரும், பெயிலில் வெளியே வர போறோம் அப்படின்ற ஒரு தைரியத்தில் தானே அடுத்தடுத்து அவன் பண்றான். ஆனா அந்த தைரியம் இல்லாம அவனை உடைச்சி இது நடந்தா இந்த தண்டனை இவ்வளவு கடினமாக இருக்கும், அந்த அரசின் மீது காவல்துறையின் மீது பயம் இல்லாத தானே இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து நடக்கிறதுக்கு. அதுல கையில வச்சிருக்கக்கூடிய அந்த முதலமைச்சர் என்ன பண்றாரு அப்படின்ற கேள்வி தொடர்ந்து வரும்ல. அதை இன்னைக்கு அந்த உரையில நான் பார்த்தேன். இன்னொன்னு, அந்த ஊழல் தொடர்பாக பேசியிருந்தார். திருச்சியில பேசுறாரு. அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவங்க அமலாக்கத்துறை அனுப்புறாங்க, அதுல நடவடிக்கை எடுத்தாங்களா இல்லையா, இதையெல்லாம் தாண்டி நீதிமன்றம் சொல்லுது, சென்னை உயர்நீதிமன்றம் எஃப்ஐஆரை போடுங்கன்னு சொல்ற வரைக்கும் போடாம இருக்காங்க. ஏன்னா எங்க போட்டா அடுத்த நடவடிக்கை பாயும், அப்புறம் என்ன பண்றது அப்படின்றது. எப்படி அந்த முக்கியமான துறைகள் இருக்க அமைச்சர் எப்படி பல தொகுதிகளுக்கு பொறுப்பா இருப்பாங்கல்ல, அவங்க மேல ஊழல். ஏன்னா எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தேர்தல் நேரத்தில் எப்படி அந்த பணப்புழக்கம் அங்க மட்டும் இருக்கும் அப்படின்றதையும் கடந்த கால வரலாறுகள், இந்த 40 ஆண்டுகால வரலாறுகள் பேசுது அப்படின்றதையும் பார்க்கிறோம். 1-2 அமைச்சர்களா இருக்கக்கூடியதுல பெரும்பாலானவங்க மேல இது போன்ற புகார்கள் இருக்கு. நீதிமன்றம் கீழமையில விடுவிக்கப்பட்டு மேலமையில இல்ல இதை திரும்ப விசாரிங்கன்னு சொல்ற அளவுக்கு அங்க போய் நிக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் இந்த தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்தாதா? மக்கள் இதையெல்லாம் பார்க்க மாட்டாங்களா? ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு தெருவுலையும் பெண் குழந்தைகள் வச்சிருக்கவங்க பதற மாட்டாங்களா? போதைப் பொருள் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கு. அதனால குடும்பத்தில் இருக்க அவங்க குடும்பம் மட்டும் பாதிப்பு ஏற்படாது, மற்ற பெண்களுக்கும் அது பாதுகாப்பை கேள்விக்குள்ளாகி இருக்கு. இத்தனை விஷயங்களையும் இன்னைக்கு பேசியிருக்காங்க. அதாவது இந்த முறை கேள்வி என்ன அப்படின்னா, குடும்ப கட்சி இந்த குற்றச்சாட்டு தாக்கத்தை ஏற்படுத்தாதா அப்படின்னா, இந்த முறை பல தரப்புலையும் இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது, பல விமர்சனங்களும் முன்வைக்கப்படுது. அப்ப கண்டிப்பா இந்த தேர்தலில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத என்னோட பார்வையா இருக்கு. இந்த முறை பிரதமருடைய உரையில ஒரு உண்மைக்கு மாறான தகவலை பிரதமர் சொன்னார். தொடர்ச்சியாக ஆக்சுவலாக பாஜக திரும்ப சொல்லிட்டே இருக்காங்க. என்னன்னா, காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகையை விட பாஜக ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை அதிகம். இது உண்மையானு பார்த்தா இது உண்மை. ஆனால் இந்த எந்த இடத்துல இந்த உண்மைக்கு மாறா பிரதமரும் பாஜகவும் பயன்படுத்துனாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாய் வருமானம் இருக்கிற ஒரு நாட்டில், நம்ம இந்தியான்னு வச்சுக்கோங்க, இந்தியாவில் 100 ரூபாயில் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 15 ரூபா நமக்கு கொடுக்கப்படுது அப்படின்னா 100க்கு 15%, 100 ரூபாய்க்கு 15 ரூபா. இப்போ அது என்ன ஆகுதுன்னா 1000 ரூபாயா மாறுது. இப்போ இந்த 1000 ரூபாய்க்கு 100க்கு 15 ரூபானா தமிழ்நாட்டுக்கு 1000 ரூபாய்க்கு என்ன கிடைக்கணும்னா 150 ரூபா கிடைக்கணும். ஆனால் பிரதமர் என்ன சொல்றாரு, அந்த 15 ரூபாயை நாங்கள் 75 ரூபாயா கொடுக்குறோம். 15 ரூபாங்கிறது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுக்கப்பட்டது, இப்போ நாங்கள் 75 ரூபா கொடுக்குறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 4 மடங்கு தமிழ்நாட்டுக்கு அதிகம் கொடுத்துருக்கோன்னு. நிதியை ஒப்பிடுகிற போது, நிதியை கணக்கிடுகிற போது, நீங்கள் எந்த ஆண்டு இருந்து எந்த ஆண்டுக்கு கொடுத்தீங்க, அது எவ்வளவு மடங்குங்கிறது இல்லை,
உங்களுடைய உற்பத்தியில், உங்களுடைய சேமிப்பில், உங்களுடைய நிதி பங்கீட்டில் என்ன இருக்கோ அதற்கு உரிய சதவீதத்தில் அது கொடுக்கப்படுதா அப்படிங்கிறதா முக்கியமான ஒன்று. நாங்கள் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் கொடுத்ததை விட 1 லட்சம் கோடி அதிகமாக கொடுத்துருக்கோம், 50,000 கோடி அதிகமாக கொடுத்துருக்கோம்னா அது நம்பரில் சொல்ல வேண்டியதல்ல. 100க்கு 15 ரூபானா அது 1000 ரூபாயாக மாறுகிற போது 150 ரூபாயாக மாறணும். 10,000 ரூபாயாக மாறுகிற போது 1,500 ரூபாயாக மாறணும். இன்னும் இன்ஃப்ளேஷன் நம்ம கொடுக்குற ஜிஎஸ்டி வரி வருவாய் அதிகமாகும் போது இந்த தொகை அதிகமாக வேண்டுமே தவிர கம்மியாகிட்டே இருக்கு. திரும்ப தேசிய ஜனநாயக கட்சியும் அதிமுகவும் பாஜக தமிழ்நாட்டிற்கான நிதி ஒதுக்கீட்டில் நிறைய கொடுக்குறாங்கன்னு சொல்றது நம்பர்ஸ் ஃபிகரா இருக்கே தவிர பர்சன்டேஜா அது எந்த வகையிலுமே கன்வின்ஸ் ஆகல. தமிழ்நாடு அரசு எழுப்புகிற இந்த கேள்விகளுக்கு பாஜகவிடம் இருந்தோ யூனியன் கவர்மெண்ட் இருந்தோ ஒருபோதும் பதில் வந்ததும் இல்லை. எப்படி முன்னாடி நான் வச்ச குற்றச்சாட்டுகளுக்கு எந்த பதிலும் வரலையோ அதை போல தான் இங்க இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளை முன் வச்சோம் அப்படின்னா உடனே அங்கிருந்து காசு வரல அப்படின்றத சொல்லி மலுப்பிடுறது எந்த வகையில நியாயம் தெரியல. பல குற்றச்சாட்டுகள் உங்க ஆட்சியில அதற்கு இங்க கேள்வி கேட்கும் பொழுது அதுக்கு நியாயமாக பதில் சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் ஊழல்கள் தொடர்பாக இன்னும் அடுத்தடுத்த நாட்களில் என்ன நடவடிக்கை இருக்கு அப்படின்றதும் தெரியல. எல்லாரும் அதே நிலையில இருக்காங்க. இது அடுத்த ஆட்சியிலும் தொடரக்கூடாது அப்படின்றத மக்களுடைய எண்ணமா இருக்குன்றதையும் நான் பார்க்கிறேன். நாளை மேலொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.